திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஷோ சீரியல்ல இந்த அரசி பின்னாடியே வந்து இப்போ குமரவேல் போறாருன்னு காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியும் போனாரு. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திருப்பி அதே மாரி காலேஜுக்குலாம் போய் நின்னுட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறாருங்கிறது தெரியல. ஸோ இப்போ வந்து அந்த சுகன்யாவை கூப்பிட்டு என்ன மேட்ரு எங்கே அவங்களாம் போகிறாங்கன்னு கேட்டால் காலேஜுக்கு படிக்க போகிறாங்கிறதெல்லாம் அவங்க சொன்னதுக்கப்புறமா இவர் வந்து படிக்க தான் போகிறாங்க, வேறு எதுவும் ஊரை விட்டு அனுப்பலன்னு முடிவு பண்ணுறாரு. அப்போவே கிளம்பிட்டார் போல். அங்கே கொண்டு போய் வந்து இங்கே காலேஜில் இறக்கி விட்டதுக்கப்புறமா தங்கமயில் இந்த மாதிரி காலேஜெலாம் பார்த்தா எனக்கே படிக்கணும்னு தோணுதுன்னு உளறிக்கிட்டாங்க வேறு. அப்புறமா வந்து நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்து உனக்கு கூட்ட வரேன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அலசி போயிடுறாங்க. இவங்கெல்லாம் நல்லா படி ஒன்றும் இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல, எனக்கு நீங்கள் இப்படி அப்பா கிடச்ச சந்தோஷம் அவங்க சொல்ல, எல்லாம் முடிஞ்சு நேராக வந்து வந்துடுறாங்க. அவங்கள காலேஜில் விட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செந்தில் எப்பயும் போல் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. சரவண கிட்டக்க வந்து நான் இல்லாமல் கடையே வந்து நடக்காதில்ல, என்னுடைய வேலையை விட வந்து நான் செஞ்ச வேலையில் யாராலையும் மேட்ச் பண்ண முடியலன்னா வேலைக்கு டெலிவரிக்கு ஆள் போட போகிறீங்க போல் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவரை வந்து கோமதி திட்டி விட்டுறாங்க. சும்மா ஓவராக பேசிட்டு கூடாது, உங்கள் அப்பா எவ்வளோ 10 லட்ச ரூபா காசையும் கொடுத்து கடன் அடைச்சிருக்காரு, நீ எதாவது பேசிகிட்டே இருக்கியா அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இப்போ அரசிக்கு காலேஜில் திடீர்னு யாரோ வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு கூப்பிட, யாரான்னு போய் இவங்களும் போய் பார்த்தா வந்து குமரவேல் நிற்கிறார். என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீ வேணும். நீ வேணும் கூட சொல்லலை, நான் வந்து நீ என்னை மன்னிச்சிடணும், என்னை வந்து நான் செஞ்ச தவறுக்கு நீ மன்னிக்கவே முடியாதுன்னு, ஆனால் பெரிய தப்பு பண்ணி இப்போ திருந்திட்டேன் அப்படிங்கும் பொழுது எதுக்கு என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. உங்கள் அண்ணனுங்கெல்லாம் இல்லாத போது பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அப்படி என்ன அவசியம், ஒன்றுமே தேவையில்லை, இனிமேல் உங்களுக்கு எனக்கு இல்லை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியாச்சு, நான் மன்னிக்கல, நீங்கள் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ வந்து என் கூட இருந்தாரா அப்படி இப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு திட்டி விட்டு, என் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க, நான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்னை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அதனால் இவர் திருப்பி துரத்தி இவங்களுக்குள்ளே என்ன வருங்கிறது, ஒரு காதல் வருமாங்கிறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாட்டி வேறு பேச போகிறாங்க. போன தடவை சுகன்யா பேசின இடத்துல பாட்டி இருக்க போகிறாங்க. அது எப்படி போகுது அப்படிங்கிறத ஒரு பக்கம் பொறுத்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த கதையில் வந்து இந்த ராஜி போலீஸ்லாம் ஆவாங்களா இல்லை கடைசி வரைக்கும் ஆக மாட்டாங்களாங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் தெரிவிங்க. தேங்க்யூ.